ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஐ திங்க் ஒரு பாஸ்ட் ஒரு 2 monthஸாக நான் எந்த ஒரு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணலை. பிகாஸ் ரீசன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் சிஏ இன்டர்மீடியட் குரூப் 2க்கு அப்பியரிங் ஆனேன். ஒரு எக்ஸாம் முடிஞ்சு நியர்லி ஒரு 3-4 days இருக்கும். பட் ஐ ஸ்டில் டிடன்ட் மேக் எனி வீடியோஸ் ஆர் எனி கண்டென்ட் இந்த யூடியூப். இதை நான் ஏன் இப்படி எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது யோசித்தேன். அப்படி ரியலைஸ் பண்ணேன் என்னென்னா, நான் சோசியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோசியல் மீடியா சும்மா போகிறேன், சும்மா டம் ஸ்க்ரோலிங் பண்ணுறேன், அடுத்து ஏதாச்சும் மூவி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 days கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கும் போது தான் எனக்கு நான் யோசிச்சேன், நான் ஏன் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஏன் டம் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னு யோசிச்சேன். அப்படின்னு தான் ஒரு ஐடியா போட்டேன். அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி இதில் நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் அதாவது நீங்களும் சோசியல் மீடியாவை கண்டினியூஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்ன இதே தேவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆனால் நீங்கள் ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டுக்காக ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோலிங் இன் சோசியல் மீடியா டம்ப் வே நீங்கள் ஒரு ஹாபியை பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யலாம். நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்யலாம், ஆர் சைக்கிளிங் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம், ஆர் உங்கள்கிட்ட நீங்களே ஃப்ரீயாகவே பேசலாம், ஆர் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட ஹாபி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம். ஒரு புக்கு படிக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த டோபமைன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் ஷார்ட் டைம் தான். நீங்கள் பண்ண அப்படியே தான் இருக்குமே தவிர நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் லைஃப். ஆனால் இதே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் உங்ககிட்ட தனியாக பேசுனீங்கன்னா உங்களோட ஐடியா உங்களால் வெளியே வரும். நீங்கள் சைக்கிளிங் பண்ணால் கூட சம்வாட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசினா ஏதோ உங்களுடைய ஷேரிங்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கான்னு அதை விட்டு நம்ம டம்பாக ஸ்க்ரோல் பண்ணனால நமக்கு நோ யூஸ். அதனால் ஒரு ஹாபியை பில்ட் பண்ணுங்கள். அதை நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் போகிற டைமை ஒரு 50% உங்கள் ஹாபியில் போட்டால் கூட இட் ரியலி ஹெல்ப் யூ இன் எ லாங் டைம். ட்ரஸ்ட் மீ. அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் காய்ஸ், நான் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போனேன். அந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். அது உங்கள் தாட்ஸ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் திங்க் பண்ணுற தாட்ஸை கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல கொண்டு போகும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க. அதனால் நீங்கள் பார்க்க ஸ்டே டியூனாக இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேபி நான் போகிற அந்த சீரீஸோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் தேங்க்யூ கைஸ். பி மோட்டிவேட்டட், ஃபீல் மோட்டிவேட்டட். ரீஸ்கோன் அந்த சீரீஸில் சந்திப்போம். இதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, அது வரைக்கும்